ஒரு அழகான காட்டுல ஒரு கிளி, ஒரு புறா, ஒரு எலி மூன்றும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. கிளி தினமும் தேவையான உணவுகளை சேகரிச்சுட்டு வரும். புறா சமைக்கும், எலி வீட்டையும் தோட்டத்தையும் பராமரிக்கும். இத பார்த்த காகம் பொறாமை கொண்டு அவர்களுடைய நட்பை பிரிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. கிளியே நீ மட்டும் தினமும் எப்படி உழைக்கிற, ஆனா உன் நண்பர்கள் வீட்டுல சுகமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டது. இத கேட்ட உடனே கிளிக்கு கோபமாகி புறாவிடம் போய், நீ நாளையில இருந்து நமக்கு தேவையான உணவுகளை சேகரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. புறாவும் சரின்னு ஒத்துக்கிட்டு நீ சமைச்சிடு அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த நாள் கிளி சமைக்கும் போது அதனுடைய இறகுல தீப்பட்டு காயப்பட்டுடுச்சு. உடனே புறாவும் எலியும் அதை நல்ல அக்கறையோட பாத்துக்கிட்டாங்க. புறா சொல்லிச்சு, நம்மளுடைய ஒவ்வொரு வேலையும் முக்கியமானதுதான், அதை ஒற்றுமையா நம்ம செய்யும் போதுதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. கிளி அதனுடைய தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டது. அதுக்கப்புறமா 3 பேரும் ரொம்ப ஒற்றுமையா அந்த காட்டுல வாழ்ந்தாங்க. ஒற்றுமையே பலம்.